الرحيم. من الناس من يشري نفسه ابتغاء مرضات الله والله رؤوف بالعباد. நேற்றைய பகுதியில் ஒரு கெட்ட எக்ஸாம்பிளை குறித்து, கெட்ட லீடரை குறித்து எல்லாம் இங்கே பேசினான். அதனுடைய தொடர்ச்சியாக மினன்னாசி, and among people, the person who sells his own self, and Allah is now telling who sells his own self seeking the pleasure of Allah. He may be having his own priorities, own films and fancies and fishes, but he sacrifices it so that he wants to seek the pleasure of Allah. If somebody is like that, then Allah calls him as Wallahu, and Allah is full of kindness, bil ibadi, with his slaves. And now Allah is inviting people to become to that, to that expectation of Allah. I mean, Allah says, Ya ayyuhallazina amanu, O those who believe, idkhulu fi silmi kafa. Enter into Islam wholly, completely. Kafa means completely. Wholly, completely. Wala tattabi'u. And do not follow the footsteps of shaitan. Verily he, referring to the shaitan, is for you enemy open. When zalaltum, then if you slip from after what came to you of the clear proofs, fa'alamu, then know that Allah is Almighty, all wise. நாசி, மனிதர்களிலிருந்து எவர் விற்கிறாரோ, நப்சஹு தன் உயிரை அப்படிங்கிறத விட தன்னையே, தன்னை விட்டு விடுகிறார். தன் உயிரை விட்டு விடுகிறார்னா ஜனங்க என்னது, இறப்பதை மாத்திரம் என்னது சொல்லி, நப்ஸ் அப்படிங்கிறது தன்னை, தன்னையே என்னது விட்டு விடுகிறார். யாருக்காக விற்கிறார்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுபவராக. அதாவது தனக்குன்னு என்னது சுய ஆசைகள், தேவைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவைகளை அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக எவர் விற்கிறாரோ, அதனை விட்டு தருகிறாரோ, தன்னுடைய ஈகோவை விட்டு தருகிறாரோ, தன்னுடைய லாபத்தை விட்டு தருகிறாரோ, தன்னுடைய நேரத்தை, காலத்தை, ஸ்கில்லு, எனர்ஜி என்ன இருக்கிறதோ இவைகள் எல்லாம் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுவதற்காக எவரேனும் விற்றால், அவர்களை அல்லாஹ் மிகவும் என்னது இரக்கமுடன் அல்லாஹ் அவர்களை நடத்துகிறான். அல்லாஹ் மிக இரக்கமுடையவனாக யாரிடம் இருக்கிறான்? தன்னுடைய அடியார்கள் மீது இருக்கிறான். அப்படிப்பட்ட அடியார்கள் மீது அவர்களை தான் தன்னுடைய அடியார்கள் என்னது அல்லாஹ் காட்டுகிறான், அடையாளப்படுத்துகிறான். இப்படி ஆவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யாயுல்லதீனாமனும், ஓ நம்பிக்கையாளர்களே, நுழைந்து விடுங்கள் இஸ்லாத்தில், முழுவதுமாக நுழைந்து விடுங்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இஸ்லாத்தின் சில ஷரத்துகளை, தொழுவேலை செய்கிறோம் ஆனால் ஜக்காத் கொடுக்க மாட்டோம், ஹஜ்ஜு நோன்பு வைப்போம் ஆனால் ஹஜ்ஜுக்கு போக மாட்டோம், இல்லை மனிதர்களுக்கு அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் கரெக்டாக செய்வோம், மனிதர்களுக்கு செய்வதை செய்ய மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஹாஃப் நேக்கடா தங்களுக்கு எங்கெங்கெல்லாம் லாபம் இருக்கிறதோ அந்த லாபத்தை எல்லாம் இஸ்லாத்திலிருந்து அனுபவித்துக் கொள்வோம். ஆனால் இஸ்லாத்திற்கு சில சாக்ரிஃபைஸ் தரணும், சில தியாகங்கள் தரணும், சில உழைப்பு தரணும்னா அதுக்கு நாங்கள் முன் வர மாட்டோம்னு ஹாஃப் நேக்கடா இருக்காதீங்க. இஸ்லாத்தில் எனது முழுவதுமாக, முற்றிலுமாக அவனுடைய கடமைகளுக்கு, அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். இந்த ப்ராசஸ்ல அல்லாவிற்கு முழுவதுமாக, இஸ்லாத்தின் முழுவதுமாக, இங்க நீங்க பார்க்கலாம், இங்க யாரை குறித்து அல்லாஹ் இங்க மெசேஜ் ஐவன் நாசுன்னு ஆரம்பிக்கல, ஈமான் கொண்டவர்களை பார்த்து தான் அல்லாஹ் இந்த அட்ரஸ் பண்றான். அப்படின்னா நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கலாம், ஆனால் முழுமையாக ஈமான் கொண்டிருக்கீர்களா? முழுமையாக இஸ்லாத்தினுடைய எல்லா ஷரத்துகளையும் என்னது பின்பற்ற முனைந்து விட்டீர்களா? இஸ்லாத்திற்கான, இஸ்லாம் உங்கள் மீது என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைக்கிறதோ, என்னென்ன எதிர்பார்ப்புகளையும் கடமைகளையும் சுமத்துகிறதோ அவைகளை எல்லாம் முழுவதுமாக செஞ்சிட்டீங்களா? இல்லைன்னா செஞ்சிருங்க. அப்படி இந்த ப்ராசஸ்ல செய்யும் பொழுது உங்களை யார் கெடுத்து விட வேண்டாம், பிறகு பின்பற்றாதீர்கள். ஷைத்தானுடைய அடிசுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஷைத்தானுடைய வார்த்தைகளுடைய எண்டு வேணுமானாலும் இந்த ஹராமுக்கு கொண்டு போனாலும் ஸ்டார்டிங்லேயே நீங்க என்னது அவனுடைய மெத்தடாலஜி ஆஃப் ட்ராக்கிங்கே இப்படிதான் இருக்கும். அவங்க ஒவ்வொரு பேபி ஸ்டெப்ஸாக அவன் உங்களுக்கு எடுக்க வைப்பான். பெரும் பாவம் நடைபெறுவதாக மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டால், இல்லாட்டி ஒருவரை குறித்து விமர்சனம் எழுந்தால், அது ஏதோ ஓர் இரவில் நடந்திருக்கக்கூடிய, ஓர் முறையில் நடந்திருக்கக்கூடிய செய்தி அல்ல. அதற்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருந்திருக்கும். அவர்களை சைத்தான் சின்ன சின்னதாக என்ன செய்திருக்கிறான், பயிற்றுவித்திருக்கிறான். நாங்கள் எப்போதும் இந்த பொதுவாக இந்த ஸ்மோக்கிங் எக்ஸாம்பிள் சொல்வது உண்டு. ஃபர்ஸ்ட் ஒருவர் ஸ்மோக்கிங் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு ஊருக்கு வெளியில யாருக்கும் தெரியாம ஒரே ஒரு சிப் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அந்த பையன்தான் நடு வீட்டில் உட்காந்துட்டு தான் பிள்ளைக்கு முன்னாடியும் தான் பெற்றோர்களுக்கு முன்னாடியும் சிகரெட் கொடுப்பதற்கு அவனுக்கு எங்கேருந்து மனம் வருகிறது?
அதனை ஒரு பாவமாகவே கருதாத அளவுக்கு அவனுக்கு எங்கேருந்து மனம் வருகிறது? அவனை யார் அங்க அந்த ஸ்டார்டிங்ல இருந்த அந்த பயத்தை யார் தெளிக்க வச்சது? கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவத்தை பாவம் என்றே நினைக்காத அளவிற்கு, அதனை அது கண்டும் காணாதமாக என்னது பிறர் போகும் அளவிற்கு இந்த பாவத்தை பகிரங்கப்படுத்துறதுக்கு யார் அவனுக்கு ட்ரைனிங் பண்ணா அப்படின்னா ஷைத்தான் ட்ரைனிங் பண்ணா. எனவே அவனுடைய அடிசுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான், பகிரங்க எதிரியாக இருக்கிறான். இந்த ப்ராசஸ்ல there are possibility that sometimes ஷைத்தான் will exceed you. ஷைத்தான் உங்களை என்னது உங்களை வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள் வரலாம். பிறகு நீங்கள் சருகினால், எதற்கு பிறகு சருகினால்? ஷைத்தான் உங்களை சருக செய்தால், அவனோட அல்லாவுடைய கட்டளை பின்பற்றுவதிலிருந்து உங்களை சறுக்க செய்தால், எதற்கு பிறகு வந்ததோ உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள். தெளிவான அத்தாட்சிகள் அப்படின்னு நீங்க சொல்வது எதனை? somebody can put it on chat. அப்படி நடந்தால் அல்லாஹ் இங்க ஒரு இப்படி சொல்லியிருக்கணும். ஆக்சுவலி பார்த்தா நீங்க சரினா அல்லாட்ட தண்டனை வந்திருக்கும், நரகத்துல போட்டுருவோம், அப்படி இந்த சென்டென்ஸ் இருந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் இஸ் ஹேண்டிலிங் தி சென்டென்ஸை டிஃப்ரெண்டா அல்ல ஹேண்டில் பண்றான். என்னென்னு ஹேண்டில் பண்றான்னா, நோ தட் ஃபாலமு நோ தட் அல்லாஹ் இஸ் ஆல்மைட்டி ஆல்வேஸ். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அவன் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். அப்படின்னா நீங்கள் அல்லாவுக்கு கீழ்ப்படிவதனால் அல்லாவுக்கு எதுவும் ஆகப் போவதில்லை. நீங்கள் முழுவதுமாக இஸ்லாத்தை நுழைவதனால் அல்லாவுக்கு நீங்க எதுவும் என்னது எதுவும் உபகாரம் நீங்கள் செய்து விடவில்லை. உங்களுடைய பிரார்த்தனைகளாலும் பூஜை பனஸ்காரங்களாலும் அல்லாவுடைய மகிமை எதுவும் என்ன செய்யப்படுவதில்லை, அதிகரிக்க போகுது. அல்லாஹ் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் யூ, யூ ஆர் ஓன்லி டிபெண்ட் ஆன் அல்லா. அவன் ஏற்கனவே அல்மைட்டி, அவன் ஏற்கனவே சுப்ரீம் ஸ்டேட்ல இருக்கான். அதற்கு மேல ஒரு எலிவேட்டட் ஸ்டேட் கிடையாது. அவன் மிகைத்தவனாக இருக்கிறான், அவன் ஞானமிக்கவனாக இருக்கிறான், அவன் உங்கள் பால் எந்த தேவையும் இல்லாதவனாக இருக்கிறான். ஆனால் நீங்கள் தான் அவனின் பால் என்னது தேவையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பது இப்படி சொல்லி இந்த சென்டென்ஸ் என்னது நிறைவு செய்கிறான். somebody can send now. Yeah, now comes a very important ayat, sometimes very mind blowing ayat also. ஹல் என்சுருன்னு, இதற்கு முன்னால் என்ன அழைப்பு இருந்துச்சு? நீங்கள் இஸ்லாத்து முழுவதுமாக என்னது நுழைந்து விடுங்கள்னு அல்லாஹ் வெளியில உள்ளவங்களுக்கு சொல்ல, முஸ்லிம்களை பார்த்து தான் அல்லாஹ் இந்த கோரிக்கை வைக்கிறான், இந்த கட்டளை வைக்கிறான். வைத்துவிட்டு இதுக்கு நீங்க இன்னும் காத்திருந்தா இன்னும் எத்தனை முஸ்லீம்களை பார்க்க முடியும்? நீங்க இஸ்லாத்தின் சில ஷரத்துகளை செய்றீங்க, சில இதை நீங்க செய்யறதில்ல. இஸ்லாத்தை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போற பிரச்சார வேலைகளை நீங்கள் செய்யறதில்ல, அது உங்களுடைய வேலையாகவே நீங்கள் கருதுவதில்லை அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணா, அவர்கள் என்னது இன்னமும் காத்திருக்காங்க, இன்னும் அவகாசம், கொஞ்சம் நாள் ஆகட்டும் பை, கொஞ்சம் பிஸ்னஸ் சரியாகட்டும் பை, கொஞ்சம் பிள்ளை வளர்ந்துக்கிட்டும் பை, கொஞ்சம் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிட்டும் பை, அவர்கள் காலத்தை என்னது தாழ்த்தி கொண்டே இருந்தால் இங்க அல்லாஹ் அதனைத்தான் கேட்க, ஹல் என்சுருன்னு, are they really waiting except that comes to them Allah fi zulalin, in the shadows of the clouds? First point. Why these people are delaying to get into the fold of Islam completely in all walks of their lives? Why these people are not getting inside? Are they really waiting for Allah to come in the shadows of clouds and the angels to follow them and will be decided the matter if these two happens? அது வரைக்கும் நீங்க இந்த காலத்தை நீங்கள் தாழ்த்திக்கிட்டே இருக்க போறீங்களா, ப்ரோகாஸ்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்களா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இது அல்லாஹ் இது எப்பொழுது அல்லாஹ் இப்படி வரப்போகிறான்? எது வரைக்கும் இவர்கள் காத்திருக்கிறார்கள்? வைலல்லாஹி, and towards Allah turja'ul umur, will return all the matters. All the matters will be settled down on that day. On that day, that will be settled down. These delays have no meanings at all. Are they really waiting? Sell Bani Israel. Now Allah is asking, just go and ask Bani Israel. Come atainahum. How many we gave them of clear signs, clear proofs. And whenever Allah gives a ni'mat to them, and whoever changes the favor from after what it has come to him, then verily Allah is severe in iqab, in punishment or chastising, or severe in punishment. And for these people, for them, what happened? Zuyina lillazina, has been beautified, has been fascinated. Any word? Beautified for those who disbelieve. யார் நிராகரிப்பாளராக இருக்கிறார்களோ காஃபிர்களுக்கு தான் இந்த ஹயாத் துன்யா ரொம்ப அழகாக காட்டப்பட்டிருக்குது. அவங்களுடைய எல்லா செட்டில்மெண்ட்டும், ட்ரீம்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் இங்கேயே நடந்துடணும், இந்த துன்யாவிலே நடந்துடணும் அப்படின்னு அவர்கள் ஆசைப்படலாம். அவர்கள் வயஸ்கருன, and they ridicule at people who are believers, those who believe. And the same people, when these two people are made to meet up on the day of Qiyamah, those who fear Allah, they will be above them on the day of Qiyamah.
and Allah will provide him whomever he wills بغير hisab, without any measures. هل ينظرون நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? தவிரவே அதாவது அவர்களிடம் வருவதற்கு அல்லாஹ் நிழல்களில், மேகங்களின் நிழல்கள் புடைசூழ, என்னது வானவர்கள் புடைசூழ, வக்குதியல் அப்படி வந்தால் இன்னும் முடிக்கப்பட்டு விடும் அவர்களுடைய காரியங்கள். அது வரைக்கும் இவர்கள் என்னது, இது எது அல்லாஹ்வுடைய கியாமத் நாளை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். கியாமத் நாள் வரும் வரை இவர்கள் முழுவதுமாக இஸ்லாத்தினுடைய அமல் தள்ளி போட்டு கொண்டே இருக்க போகிறார்களா? அல்லாவும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் என்னது, மேகங்கள் நிழலாட வரக்கூடிய அந்த நாள் வரும் வரையில் இவர்கள் காத்திருக்க போகிறார்களா? அப்படி ஒருவேளை அது வரைக்கும் அவங்க காத்திருந்தா அன்னைக்கு வந்து மாறுறதுனால எந்த மாற்றமும் நடக்க போறதில்லை. ஏன்னா அன்றைய தினத்தில் என்ன நடக்கும், வில் பி, அன்றைய தினம் காரியங்கள் முடிக்கப்பட்டு விடும், எல்லாத்துக்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டு விடும், அல்லாவிடமே திரும்பப்படும் எல்லா காரியங்களும். கேட்பீராக, பனி இஸ்ரவேலர்களிடம் கேளுங்கள், எத்தனை எத்தனையை நாம் வழங்கினோம் அவர்களுக்கு அத்தாட்சியிலிருந்து, தெளிவான அத்தாட்சிகள். ஒருவேளை தெளிவான அத்தாட்சி வரணும்னு காத்திருக்கீங்களா? எத்தனை இதுக்கு முன்னாடி அமைச்சாச்சு, எத்தனை அவர்கள் சுவைத்து விட்டார்கள், அனுபவித்து விட்டார்கள், அவங்க மாறினாங்களா? பத்தில் இன்னும் எவற்றை மாற்றிக் கொண்டார்களோ, மாற்றுகிறார் அருட்கொடையை, அல்லாவுடைய அருட்கொடையை தம்மிடம் வந்ததற்கு பின்னால் எவர் மாற்றிவிட்டாரோ, அப்படின்னா அதனை அருட்கொடையை பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தல. அல்லாஹ் எந்த வரையறைக்கு உட்பட்டு பயன்படுத்த சொன்னாலும் அப்படி பயன்படுத்தல. எவர் அந்த ஞாபகத்தை முசிபத்தாக மாற்றிக்கொண்டாரோ, பிறகு நிச்சயமாக அல்லாஹ் ஷதீதுல் கடினமானவன் தண்டிப்பதில். அலங்கரிக்கப்பட்டு காற்றி அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நிராகரிப்பாளர்களுக்கு தான் இந்த உலக வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. வெஸ்ஹரு, அவர்கள் பரிகாசம் செய்கிறார்கள். யாரை பார்த்து? நம்பிக்கையாளர்களை அவர்கள் பரிகாசம் செய்கிறார்கள். இந்த ரெண்டெல்லாம் பார்க்கலாம். முஸ்லிம்கள் என்னது, இன்னமும் பரிகாச பொருளாக, இன்னமும் மீம்ஸுடைய டாப் கண்டென்ட் என்னது, முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்களுடைய செயல்களும் அதுதான். இன்னைக்குமே படங்கள் நிறைய ஓடுனா நீங்க முஸ்லீம் கண்டென்ட்ஸ் வைக்கணும், ஒன்று விமர்சனம் பண்ற மாதிரி, உங்களுக்கு ரெடியூல் பண்ற மாதிரி. நீங்க நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல நீங்க அதை பார்க்கலாம். இப்படி அவர்களை கிண்டல் அடிப்பதை என்னது மெயின் ஸ்ட்ரீம் அஜெண்டாவாக, சைட்லைன்ல நடந்ததெல்லாம் இல்லை, இப்போ மெயின் ஸ்ட்ரீம்ல நடக்குது. அவர்கள் பரிகாசம் செய்கிறார்கள் அப்படின்னா இன்னமும் இந்த பேச்சு இருக்குது. இன்னமும் நீங்க புலகை தெரியாதவங்களா இருக்கீங்களே, இன்னமும் நீங்க ஹலால் ஹராம் பேசிக்கிட்டு, இன்னமும் இஸ்லாம் பேசிக்கிட்டு, அல்லாஹ் ரசூல் கியாமத்தெல்லாம் பேசிட்டு இருந்தா நீங்க உங்களுக்கு துனியால புலகை தெரியாது பை அப்படின்னு ஜனங்க உங்களை நினைச்சா, வல்லசீன அவர்களுக்கு தான் நல்லா பதில் அளிக்கிறான். வல்லசீன தக்கோ, இன்னும் எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் அவர்களுக்கு மேல் இருப்பார்கள். யார்களுக்கு மேல்? நிராகரிப்பாளர்களுக்கு மேல் இருப்பார்கள் மறுமை நாளில். அல்லாஹ் வழங்குபவனாக இருக்கிறான். எவற்றை அல்லாஹ் நாடுகிறானோ, எவ்வளவு நாடுகிறானோ, பிகைரின் ஹிசாப், எந்த விதமான கணக்கின்றி அல்லாஹ் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான். யார்? somebody can present. كان الناس, was mankind a community single? Then raised up Allah the prophets. They came as Mubashirina, the giver of glad tidings, Munzirin, and as a warners. Those were the two roles that every prophet had. Vanzalamahum, and send down with them the book with truth, so that we'll judge between people in what they differed in it. I mean, this is one question that people have generally asked Prophet Sallallahu Alaihi Wasallam. You say that all these messengers, right from Adam alayhi salam to Prophet Muhammad sallallahu alaihi wasallam, is from a single God and from single source of information. Abdina, why the Sharia is different for different people? Why so many religions and ideologies have evolved over the human history? அப்படின்னு ஒரு கொஸ்டின் என்னது ப்ராஃபிட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அல்லாஹ் அதுக்கு தான் என்னது இந்த ஆயத்து மூலமாக அல்லாஹ் என்ன பதிலளிக்கிறான். எப்படி இந்த 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 ஐடியாலஜிஸ் எல்லாம் டிஃபரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி மனிதனுடைய தோற்றுவாய் எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் கிரியேட்டட் மேன்கைண்ட், ஹி கிரியேட்டட் அஸ் அ சிங்கிள் கம்யூனிட்டி. அப்புறம் இவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு. இந்த சிங்கிள் கம்யூனிட்டியை எஜுகேட் பண்றதுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சான்? தென் ரைஸ்ட், ஒவ்வொருவர்களுக்கும் பிறகு அல்லாஹ் நிறைய நபிமார்கள் என்னது கிவர் ஆஃப் கிளாட் டைடிங்ஸ் ஆகும், நற்செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கையாளராக அனுப்பினா. அதோடு மட்டுமல்ல, ஒரு மனிதரும் வந்தார், அவரோடு ஒரு கிதாபும் அனுப்பப்பட்டது, ஒரு ஷரியாவும் அனுப்பப்பட்டது. ஒரு உண்மையை கொண்டு வந்தார். எதற்காக? டு ஜட்ஜ் பிட்வீன் பீப்புள். மக்கள் இல்லை எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதோ, நீ வறுமையை குறித்து நீங்கள் புத்திசம்ல என்ன பேசுறாங்க, கிறிஸ்டியானிட்டியில் என்ன பேசுறாங்க, ஹிந்துவிசம்ல என்ன பேசுறாங்க, இதெல்லாம் மனிதர்களாக ஏற்படுத்தி கொண்ட
அந்த கருத்து வேறுபாடுகள் மக்களுக்கு மத்தியில இருக்கும்போது கான்செப்ட் ஆஃப் காடை குறித்து வெவ்வேறு ஐடியாலஜில ரிலீஜன்ல என்ன பேசுறாங்க, இதுல எது சரி, எது சரியான கான்செப்ட் ஆஃப் காட், இது சரியான மறுமை சிந்தனை, எதுக்காக மனிதன் என்னது இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாங்கிறதுல நிறைய தியரிஸ் இருக்கு. இந்த தியரிஸ்ல உண்மையை மக்களுக்கு விளக்குவதற்காக இந்த ஏற்பாட்டை அல்லாஹ் தன்னின் பொறுத்தலன் செய்தான். மக்தலஃப் அண்ட் நாட் டிஃபர்ட் இன் இட் எக்ஸப்ட் தோஸ் were given from after it. இந்த வேதங்கள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னமும் என்னது சர்ச்சைகள் ஜாஸ்தியானுச்சு. மாஜாத்துக்கும் வாட் கேம் டு தெம் ஆஃப் தி கிளியர் ப்ரூஃப்ஸ். ஏன் சர்ச்சை பண்ணாங்க, ஏன் அந்த கருத்துக்களை முழுவதுமாக 100% ஏன் மக்கள் ஏத்துக்கல? முக்கியமான செய்தி பகையன், அவுட் ஆஃப் ஜெலசி. நீங்க சொல்லி நான் என்னத்து கேட்கறது? எங்களுடைய மூதாதைகள் எங்களுடைய ஊர்ல எங்களுடைய நாட்டுல எங்களுடைய மொழியில இவ்வளவு பெரிய பழக்க வழக்கங்கள் இருக்கு. அந்த பழக்க வழக்கத்தை நீங்க ஒரு புதிதாக ஒரு நபர் வந்து இறைவனிடமிருந்து ஒரு தூதுத்துவ செய்தி வந்திருக்கிறது, அதனால இங்க ஏத்துக்கங்கன்னு சொன்னா நாங்க ஏன் ஏத்துக்கணும்? நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு மக்கள் என்ன செஞ்சாங்க? ரெசிஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஈகோ காட்டினாங்க. தே ஷோட் ஜெலசி பைனஹும் among them. Then what happened? Allah selected a people among the community. Fahad Allah. Then guided Allah those who believed, those who really taken the words of the prophets as seriously, as happens today also. Even today, prophet is not alive, but his message is 100% alive. So fresh, so fresh. As if like it is very relevant to the today's terms and today's conditions. அவருடைய இன்ஃபர்மேஷன் இவ்வளவு புத்தம் புதுசா பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு நீடுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனே அந்த தூதர் பேசியிருக்காரு. அப்போ அதுல இருந்து யார் என்ன செஞ்சாங்க? பீப்புள், அல்லாஹ் has guided some people to believe those who believe in regarding what they differed in it of the truth, and it happens purely by his permission. Allah chooses people out of his community because Allah has all rights to do so. Wallahu yahdi, and Allah guides whomever he wills towards the path straight. மக்கள் இருந்தார்கள். ஓர் சமுதாயமாகவே என்னது மக்களுடைய மக்களுடைய ஆரம்பம் அப்படித்தான் இருந்தது. மனித குலத்தின் ஆரம்பம் அப்படிதான் இருந்தது. பிறகு அல்லாஹ் அனுப்பினான் நபிமார்களையும் நற்செய்தி சொல்பவர்களாகவும் எச்சரிப்பவர்களாகவும் அல்லாஹ் அவர்களை அனுப்பினான். பிறகு இறக்கினான் அல்லாஹ் அவர்களுடன் வேதத்தை அல்லாஹ் இறக்கினான் உண்மையை கொண்டு. எதற்காக வேதம் எழுப்பப்பட்டது? மக்களுக்கு தீர்ப்பளிப்பதற்காக, நியாயம் சொல்வதற்காக. எது சரி, எது தவறு, எது ஹலால், எது ஹராம், எது அல்லாவுடைய விருப்பத்திற்கு உரியது, எது அல்லாவுடைய விருப்பத்திற்கு மாறானதுங்கிறத விளக்கத்தை சொல்வதற்காக வேதமும் வேதத்தோடு சேர்ந்து தூதர். நீங்கள் வேர்ல்டுடைய ஹிஸ்டரியில் நீங்கள் பல்வேறு லொக்கேஷனில் எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்களோ நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஒரு புக் என்னது ரொம்ப ப்ரிடாமினாக பேசப்படலாம். அங்கே ஒரு தலைவர்கள் சில சில நபர்கள் என்னது வரலாற்று ரீதியாக பேசப்படலாம். நிறைய என்னது கண்டெம்பரரி ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, அவர்கள் தூதர்களாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு இந்தியன் டெர்மினாலஜியில் தமிழ்நாட்டில் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றி கூட இப்படி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதை நீங்க ஆனால் 100% ப்ரூவ் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த ஒப்பீனியனை நீங்க ரிஜெக்டும் பண்ண முடியாது. இப்போ மஹ்தலஃப் பிறகு எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ, பிறகு கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை அதில் தவிரவே எவர்களுக்கு அது அது கொடுக்கப்பட்டதோ தெளிவான அத்தாட்சிகள் வந்ததற்கு பிறகு அவர்கள் வெறுத்தார்கள். எதற்காக? பொறாமையின் காரணமாக. அவர்களுக்கு மத்தியில் பகதல்லா, பிறகு அல்லாஹ் நேர்வழிப்படுத்தினான். எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் நேர்வழிப்படுத்தினான். எதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தவற்றில் உண்மையிலிருந்து அல்லாஹ் தன்னுடைய கட்டளையினால் பிறகு மேலும் அல்லாஹ் நேர்வழிப்படுத்துகிறான் எவரை அல்லாஹ் நாடுகிறானோ நேரான பாதையின் பக்கம். somebody can present them. Am hasibtum. This is one of the powerful ayat of Surah Al-Baqarah. Or do you think that you will enter into Jannah just like that? By doing some rituals in Islam, just like that you can enter into Jannah? While not has come to you like of those who have passed away from before you. Prophet Sallallahu Alaihi Wasallam said, people belonging to earlier communities have underwent a lot of tortures and torments just because they have accepted Islam. People have been, their hands and legs have been cut off. They have been axed to the center. All those torments have reached them, but still they stood fast for the cause of Islam. That's what Allah is telling. Or do you think that with doing some fairy tale and things that is externally shown, அதை மட்டும் செஞ்சுட்டு சொர்க்கத்துக்கு ஈஸியா போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? மசத்துகும் touches them the adversity, the hardship, and they were shaken up until said the messenger. Messengerே சொல்லணும். And those who believe along with him, they will keep asking, Mata Nasrullah. When will be the help of Allah? எப்போ அல்லாவுடைய உதவி வரும்?
அப்படின்னு தூதரும் தூதரோடு இருந்தவர்களும் எனது அலக்களிக்கப்படும் அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே பதில் அல்லாஹ் பிவேர் ஆர் அன்டவுட்டட்லி இன்ன நசுருல்லாஹி கரீம் வெரலி தி ஹெல்ப் ஆஃப் அல்லாஹ் இஸ் நியர். அல்லது நீங்கள் நினைத்து கொண்டீர்களா, அதாவது நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் எப்படியும் உங்களுக்கு வராத பொழுது, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போல பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு வராத போது நீங்க அப்படியே சொர்க்கத்துக்கு போயலாம் நினைச்சுக்கிறீங்களா? மஸ்ஸத்துக்கும் அவர்களை பிடித்தன, கொடுமையான வறுமை பிடித்தது. ஜர்ராய் அவர்களுக்கு நோய், அவர்களுக்கான இடைஞ்சல்கள் துன்புறுத்தல்கள் எல்லாம் எனது அவர்களை பிடித்தது. அவர்களுக்கு அச்சுறுத்தப்பட்டார்கள். எதுவரையில் அவர்களுடைய தூதரும், அவர்கள் தூதர் சொன்னார், சொன்னார் தூதர் இல்லாட்டி கூறுவார் தூதரும், அவர்களுடன் இருந்தவர்களும் சரி, அவருடன் இருந்த நம்பிக்கையாளர்களும் சரி, எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும் என அலக்கடிக்கப்படும் அளவிற்கு. இப்ப நம்மளும் இந்த ஆயத்தை எப்படி எடுத்துக்கிறோம்னா, நமக்கும் கஷ்டம் வருது, நமக்கு பொருளாதார கஷ்டம் வருது, பேர் என்னது டேமேஜ் ஆகுது, நம்முடைய புகழ் பாதிக்கப்படுது, நம்ம வேண்டியது கிடைக்கல, இது நாங்களும் கஷ்டப்படுறோமே அப்படின்னா, இவர்கள் பட்ட கஷ்டத்துக்கும் நம்ம கஷ்டத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இவர்களுக்கு இந்த இடைஞ்சல்னா எதுக்காக வந்ததுன்னா, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுவதற்காக. இஸ்லாத்திற்காக அவர்களுக்கு இந்த கஷ்டம் வந்தது, அவர்கள் வறுமைக்கு போனாங்க. இது அவர்கள் சோம்பேறியாக இருந்ததுனால அவர்களுக்கு வறுமை வரல. அவருடைய பிசினஸ் அஃபெக்ட் பண்ணப்பட்டுச்சு, எதற்காக? அவர்கள் ஃப்ராட்லண்ட் பிசினஸ் செஞ்சதுனால அஃபெக்ட் படல. மாறாக அவர்களுக்கு வறுமை வந்தது இஸ்லாத்தை பேசியதற்காக, இஸ்லாத்திற்கு சார்பாக அவர்கள் இருந்ததற்காக, இஸ்லாத்திற்கு ஆதரவாளர்களாக இஸ்லாத்தை பின்பற்றியதினால் அவர்கள் இந்த 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 சூழ்நிலைகளுக்கெல்லாம் அவர்கள் ஆளானார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என அவர்கள் கதறி அழுதார்கள். பிறகு அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபமாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லப்பட்டது. அப்போ நமக்கு வரக்கூடிய, நாம் அல்லாஹ்விற்காக இஸ்லாத்திற்காக நமக்கு வறுமை வந்திருக்கிறதா? நமக்கு இடைஞ்சல்கள், தொல்லைகள், மனக்கசப்புகள், இழப்புகள் எல்லாம் இஸ்லாத்திற்காக வந்திருக்கிறதாங்கிற கேள்விதான் இங்கே முன்னாடி இருக்கிறது. என்னது, அதுவரையும் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாதுங்கிறதா இந்த பாயிண்ட். வெறுமனே சில சடங்குகள் செஞ்சுட்டா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பதை ஒரு காலமும் இந்த ஆயத்தை என்ன செய்யல, அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதோட கண்டினியூ பண்றான் அல்லாஹ் உனக்கு சில ஃபிக்ரூல்கள் இங்கே பேசப்படுகிறது. தே ஆஸ்க் யூ அபவுட் வாட் யூ கேன் ஸ்பெண்ட், ஐ மீன் ஹவு மச் யூ கேன் ஸ்பெண்ட், டு ஹூம் யூ கேன் ஸ்பெண்ட் அப்படின்னு ஜென்ரலா மக்கள் உன்னிடம் கேட்கிறார்கள். சே whatever that you spend, I mean of good, you can spend it to walil walidaina, you can spend it to the parents, wal the relatives. Third, walil yatama, to the orphan childs, wal masakina, and to the needy, wabna sabil, and to the wayfarer or the traveler. ஸோ விச் மீன்ஸ் உங்களுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தில் இந்த 5 பேருக்கு என்ன இருக்கிறது, ஷேர் இருக்கிறது. இது நான் சம்பாதித்த பணம், எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு இஸ்லாத்தில் யாரும் சொல்ல முடியாது. அப்போ யாருக்கெல்லாம் செலவு செய்யலாம், யாருக்கெல்லாம் உங்களுடைய செல்வத்தில் பங்கு இருக்கிறதுனா இந்த 5 பேர்களுக்கும் பங்கு இருக்கிறது. இப்போ அதனால தான் என்னது, குரானுடைய இந்த செலவினங்களுக்கான ஒரு பேஸ்லைன் ஒன்று இருக்கு. நீங்கள் அவர்களுக்கு செலவு செய்தால் உங்களுடைய காசை நீங்க அவர்களுக்கு கொடுக்கல, அவர்களுடைய காசு தான் உங்களிடம் இருக்கிறது, அதனை நீங்கள் அவர்களுக்கு பிரித்து தருகிறீர்கள்ங்கிற அந்த மனநிலை தான் என்னது, ஒருவருக்கு என்னது செலவு செய்யும் பொழுது இருக்கணும். அது அவனுடைய என்னது ஈகோல இருந்து, அவனுடைய பெருமையிலிருந்து அவனை அது காப்பாற்றும். அதனை தான் எல்லாம் சொன்னா, இட் ஐ ஹவ் டு ஸ்பெண்ட் இட் ஃபார் தி பேரண்ட்ஸ், டு தி நியர் ரிலேட்டிவ்ஸ். இந்த நியர் ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாம் தராங்க, ஒய்ஃபு, உங்க பிள்ளைங்க, உங்க இன்லாஸ் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸு, பிளட் ரிலேஷன்ல இருக்கிற எல்லாரும் என்னது, எல்லோருக்கும் அதில் பங்கு இருக்கிறது, எல்லோருக்கும் ஹக்கு இருக்கிறது என்ன. And the orphans and the needy and the wayfarer. وَمَا تَفْعَلُوا, and whatever that you do of good, then verily Allah is of it, is all knower, and He is aware of it. Kutiba alayhum. And Allah, coming back to the old discussion about fighting, I think that we can cover tomorrow. This is a new discussion. يسألونك, அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள், எதனை நாங்கள் தர்மம் செய்வது, இல்லாட்டி எதனை எப்படி செலவு செய்வது என்று அவர்கள் கேட்கிறார்கள். கூறுவீராக, எதனை நீங்கள் செலவு செய்தாலும் சரி, செல்வத்திலிருந்து, ஹயரிலிருந்து, நீங்கள் உங்களை பெற்றோருக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, இன்னும் அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, இன்னும் வழிப்போக்கர்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அமா தஃபலு, இன்னும் எதனை நீங்கள் செய்தாலும் நன்மையிலிருந்து நிச்சயமாக அல்லாஹ் இதில் மிக அறிந்தவனாக இருக்கிறான். யா, somebody can present.